இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ ட்ரெண்டிங்கில் இன்ஸ்டாகிராமில் இருக்க அந்த மியூசிக் பிளேயர் மாதிரி வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது ஆப்பு பேர் ஆவி பிளேயர் அலைட்மோஷன்ற ஒரு பேர். சரி வாங்க எப்படி எடிட் பண்ணுறதுன்னு அலைட்மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிட்டு ரெசல்யூஷன் இந்த பென்சில் ஐக்கான் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ரெசல்யூஷன் பார்த்துக்கோங்க. 864:1920, ஃப்ரேம் ரேட் 30 fps, பேக்ரவுண்ட் பிளாக்கு. இப்போ க்ரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு இப்போ ப்ளஸ் ஐக்கான் அமைக்கிட்டு இமேஜ் அண்ட் வீடியோவில் போய்ட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ எடுக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மை கிளிக் பண்ணிட்டு இந்த ஆரோ மார்க் கிளிக் பண்ணி ஸ்க்ரீனை ஃபுல்லாக கொண்டு வந்துட்டு இப்போ திருப்பி இந்த ப்ளஸ் ஐக்கான் அமைக்கிட்டு ஆடியோவில் போய்ட்டு வியூ ஆலில் போய்ட்டு நீங்கள் எந்த ஆடியோ எடுக்க போகிறீங்களோ அந்த ஆடியோவை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த ஆடியோ தான் எடுக்க போகிறேன். இப்போ இந்த ப்ளஸ் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே வந்துடும். இப்போ நீங்கள் எவ்வளோ செகண்ட் இதை எடிட் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஒரு 10 செகண்ட் எடிட் பண்ண போகிறேன். அதனால் அந்த 10 செகண்டில் வச்சுட்டு அந்த நீங்கள் எந்த சாங் செலக்ட் பண்ணிக்கோங்களோ அந்த சாங்கை கிளிக் பண்ணிட்டு இந்த இது இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இந்த ஃபோட்டோ இருக்குது பாருங்கள், அதையும் கிளிக் பண்ணிட்டு கடைசிக்கு போயிட்டு இந்த இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் 10 செகண்டுக்கு ட்ரிம் ஆயிரும். நீங்கள் இந்த மாதிரி 30 செகண்ட் எடிட் பண்ணுறீங்களா அதுக்கேற்ற மாதிரி அப்படி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்கொயர் ஷேப் மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு இந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படி ஃபுல்லாக கொண்டு வந்துட்டு வெளியே இதையும் லாஸ்ட்டுக்கு போய் இதை அமைக்கி அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு எஃபெக்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட்ஸில் போய்ட்டு லாஸ்ட்டுக்கு போனீங்கன்னா அதர்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், அதில் போய்ட்டு காப்பி பேக்ரவுண்ட் அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. இப்போ திருப்பி எஃபெக்ட்ஸில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட்ஸில் போய்ட்டு லாஸ்ட்டுக்கு முன்னாடி ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டின்னு இருக்கும், அதில் போய்ட்டு நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்னா பல்ஸ் ஒப்பாசிட்டி அப்படின்னு லாஸ்ட்டில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ வெளியே வந்துட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டன் அப்படின்ட்டு இருக்கும், அதில் போய்ட்டு லைட்டனில் போய்ட்டு ஸ்க்ரீன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. நார்மலாக இருக்கும், நீங்கள் லைட்டனில் போய்ட்டு ஸ்க்ரீன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு மாதிரி பிரைட்னஸ் கூடி குறையிற மாதிரி அப்படி ஒரு எஃபெக்ட் வந்துடும். இப்போ அடுத்து நம்ம மியூசிக் பிளேயர் ஆட் பண்ணுறது தான் பாக்கி. இப்போ ப்ளஸ் ஐக்கான் அமைக்கிட்டு இமேஜ் அண்ட் வீடியோவில் போய்ட்டு நான் ஒரு டெம்ப்ளேட்டோட வீடியோ லிங்க் தான் அது கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு இந்த ரொட்டேட் மாதிரி இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு 90 டிகிரிக்கு வச்சுக்கோங்க. உங்கள் ஃபோட்டோவை பொறுத்து தான், உங்கள் ஃபோட்டோ வெர்டிகலாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வெளியே இந்த இதை கிளிக் அப்படி எவ்வளோ தூரம் வேணுமோ இந்த மாதிரி ஓரத்தில் வச்சுட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போய்ட்டு லைட்டனில் போய்ட்டு நான் லாஸ்ட்டில் லீனியர் டோட்ஜ் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு நீங்கள் எப்படி குறைக்கணும் அந்த கூட்டுறது எல்லாத்தையும் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு இப்போ வெளியே வந்துட்டு சவுண்ட் அப்படி இருக்கும், அதை ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கோங்க. இதையும் கரெக்டாக 10 செகண்டுக்கு ட்ரிம் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெக்கார்ட் எடிட் பண்ணுறீங்கன்னா 30 செகண்ட் ட்ரிம் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டுக்கு ப்ளஸ் ஐக்கான் அமைக்கிட்டு டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதில் போய்ட்டு இந்த சாங்கோட நேம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சாங்கோட நேம் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஆட் பண்ணியாச்சு. இப்போ மேலே இந்த இது பாருங்கள், இது ஒரு கிளிக் மட்டும் பண்ணிடுங்க. இப்போ ரோபோட் ரெகுலர் அப்படின்னு இருக்கும், அதில் போய்ட்டு அதில் என்ன கொடுக்குறீங்கன்னா வியூ ஆலில் போய்ட்டு ஷான் ஷெரிஃப் ஃபாண்ட்ஸ் இருக்கும், அதுலேயே தான் இருக்கும். நாலாம் ஒன்று ஏற்றலை அடிஷ்னலாக இப்படி ஏற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா நிறையா ஃபாண்ட் இருக்கும், உங்களுக்கு பிடிச்சது கொடுத்துக்கோங்க. நான் மான்ஸ்டர் செமி போல்டுன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சது அவங்கவுங்க இதுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிற வேண்டியதுதான். இப்போ கலர் கிரேயில் இருக்கும், அது ஒயிட்டில் மாற்றிக்கோங்க. உங்களுக்கு எது பிடிக்கிறீங்களோ அப்படி வச்சுட்டு இப்போ டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு இதையும் ரொட்டேட்டு அப்படின்றதில் போய்ட்டு 90 டிகிரிக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு திருப்பி இதையும் கரெக்டாக இந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இது இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் லேயரில் போய்ட்டு திருப்பி அதை கிளிக் பண்ணிட்டு
நீங்கள் உங்கள் பேர் கொடுக்குறதுனா கொடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கிறீங்க. இதுக்கும் நீங்கள் அதே ஃபாண்ட் கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம். இது அப்படியே கொஞ்சம் கீழே வச்சுக்கோங்க. நான் ஃபாண்ட் வேறு கொடுக்கலாம். டெக்ஸ்ட்டில் போய்ட்டு யூஆரில் போய்ட்டு இந்த மாதிரி நிறையா ஃபாண்ட் இருக்கும். உங்களுக்கு எந்த ஃபாண்ட்டு பிடிக்குதோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. என்னடா நெட் ஆஃபில் இருக்குது, நெட்டு தேவை. நெட் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுங்கள். இந்த ஃபாண்ட் எடுத்துக்கிறேன். ஃபோட்டோன்னு தான் மெசேஜ் போட்டு விட்றேன். இப்போ டிக் கொடுத்துக்கோங்க. பார்த்துக்கோங்க இந்த மாதிரி வரும். இதே லாஸ்ட் வரையும் போயிட்டு கூட்டி வச்சுக்கோங்க. இந்த ஃபாண்ட்டு அந்த பாட்டு பேரையும் கடைசி வரையும் கூட்டி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ப்ளே பண்ணால் காப்பிரைட் ப்ராப்ளம் வந்துடும். உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகிற மாதிரி காமிக்கிறீங்க. அவ்வளோதான், எடிட்டிங் முடிஞ்சிடுச்சு. இது எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த இதை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்டுன்றதை கிளிக் பண்ணிட்டா சேவ் ஆயிரும். சரி, நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில்